ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஓரிரு வாரங்களுக்கு பின்பதாக நான் மீண்டுமாக கர்த்தருடைய பாதத்திலே வருவதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் திருச்சபை பரிசுத்த பூமி என்ற தலைப்பிலே நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே திருச்சபைகளிலே பரிசுத்தம் குறைந்து வருகிற சூழ்நிலையிலே கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்பீர்களேயாகில், அங்கே கர்த்தர் முதல் முறையாக நேருக்கு நேர் மோசேக்கு தரிசனமாகிறார். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். எந்த இடத்திலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு நேருக்கு நேர் தரிசனமாகிறாரோ அந்த இடம் நாம் ஆண்டவரை தொழுது கொள்கிற, தொடர்பு கொள்ளுகிற இடம். இன்னைக்கு திருச்சபை அந்த பணியைத்தான் செய்து வருகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த திருச்சபையின் பரிசுத்தத்தை குறித்த காரியங்கள் வெகு விரைவாக குறைந்து வருகிறது. ஏன் குறைந்து வருகிறது என்று சொன்னால், கடைசி காலத்திலே ஜனங்களுக்குள்ளே விசுவாச குறைவு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் திருச்சபையை ஒரு கூடுகிற இடம், கொண்டாடுகிற இடம், நம்முடைய சித்தப்படி, நம்முடைய விருப்பப்படி நாம் தேவனை நினைவு கூறுகிற இடமாக வைத்திருக்கிறோமே ஒழிய, தேவனோடு பேசுகிற, தேவனோடு உறவாடுகிற அந்த பரிசுத்த பூமி என்ற தரத்தை விட்டு குறைந்து விட்டமோ என்று தோன்றுகிறது. நீங்கள் யாத்திராகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 36, 37, 38 இந்த 3 வசனங்களை பார்ப்பீர்களேயாகில், அங்கே பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுடைய தலைப்பகையிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று முத்திரை வெட்டாக வெட்ட சொல்லி அங்கே ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. நான் 38ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளை படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். ஆகவே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியன் பிரவேசிக்கும் பொழுது அவனுடைய நெற்றியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற ஒரு எழுத்து பொறிக்கப்படுகிறது அவனுடைய பாகையின் மீது. ஏன் என்று சொன்னால், ஜனங்களுடைய அந்த காணிக்கையை பரிசுத்தப்படுத்தி, அதை தகுதிப்படுத்தி, அதை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக இந்த எழுத்து பொறிக்கப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்ப்பீர்களேயாகில், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த வசனத்தை பாருங்கள். இந்த புதிய ஏற்பாட்டின் கடைசி யுகத்திலே வாழ்கிற நாம் எல்லோருமே கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாறியிருக்கிறோம். அன்றைக்கு அந்த பணி பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் எல்லோருக்கும் இந்த ஆசாரியத்துவ பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அந்த குடும்பத்துக்கு ஆசாரியர்களாக இருக்கிறார்கள். ஆகையினால்தான் புதிய திருச்சபைகள் இந்த நாட்களிலே தனிப்பட்ட முறையிலே உருவாகுகிற திருச்சபைகளிலே அந்த போதகர்கள் ஒருவேளை நம்முடைய பாரம்பரிய திருச்சபைகளை போல அங்கே ஒரு பெரிய பேராயர், இன்னுமாக பேராயர், இவ்விதமாக பல பதவிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆர்டைன்ட் பண்ணி அதற்கு பிறகு அவர்கள் போதகராவதில்லை. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அவர்களாகவே போதகராகிக் கொள்கிறார்கள். அவர்கள் ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள், அவர்கள் திருவிருந்து கொடுக்கிறார்கள். அவர்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த உரிமையை தங்களுக்கு எடுத்துக்கொள்கிறார்கள். இதுதான் மிஷனரி பணித்தளங்களிலும் இந்த வசனத்தின் அடிப்படையிலே தான் எல்லாரையும் ஆசாரியராக, போதகராக திருச்சபை அங்கீகரிக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இது ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மாத்திரம் அல்ல.
ரட்சிக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த ஆசாரியத்துவ பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த ஆசாரியத்துவ பொறுப்பை பெற்றிருக்கிற நாம் இந்த பரிசுத்தத்தை நிலைநிறுத்துவதிலே நாம் முன்னேறி கொண்டிருக்க வேண்டும். அதுல நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், நான் ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டேன், நான் அபிஷேகம் பெற்று விட்டேன், நான் எனக்கென்று ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் என்று இல்லாதபடி கர்த்தருடைய பரிசுத்தத்தை நிலைநாட்டுவதிலே நான் எந்த அளவுக்கு நான் குறியாக நான் அதில் கவனமாக இருக்கிறேன் என்பது மிக முக்கியம். இதைத்தான் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும் விதமாக திருச்சபையிலே அந்த பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் யூதாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 24 வரைக்கும் பார்க்கலாம். நான் ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். கடைசி காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யூதா பொதுவான ஒரு நிருபத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கடைசி காலத்துல 18ஆம் வசனம், கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம ஸ்பாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமை. ஏன் ஒரு மனுஷன் சபைக்குள்ள துன்மார்க்கமா இருக்கான்? அவன் அபிஷேகம் பெறாதவன். நாம சாதாரணமா ஆவி இல்லாதவர்கள் என்று சொல்லி விடுகிறோம். பரிசுத்தாவியானவருடைய நிறைவை பெறாத பிள்ளைகளினாலே தான் திருச்சபைகளுக்குள் பிரிவினை வருகிறது, பிரிந்து போகிறவர்கள். திருச்சபைகளுக்குள் ஜென்ம ஸ்பாவம் இருக்கிறது. இந்த ஜென்ம ஸ்பாவம் என்பது உலகத்தாங்கிட்ட என்ன ஸ்பாவம் இருக்கோ அதே ஸ்பாவம் திருச்சபைகளையும் வந்துட்டுன்னா, அப்ப திருச்சபை உலகத்து சாயல்ல இருக்கு. அவர்களுக்குள்ள திருச்சபைகளுக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் என்ற போர்வையில இருக்கிற ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மூலம் இந்த ஜென்ம ஸ்பாவம் திருச்சபைக்குள் போராடி கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது எப்படி திருச்சபைக்குள்ள பரிசுத்தம் வரும்? ஆகையினாலேதான் இங்கே யூதா சொல்லுகிறார், ஏன் வரவில்லை? இங்கே ஆவி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். இப்போ அவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சொல்றார் பாருங்க, 20ஆம் வசனம், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தினாலே உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, நல்லா கவனிங்க, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தினாலே உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. இதுதான் திருச்சபைக்குள்ள நடக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம். திருச்சபைக்குள் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு எனக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கும் என்கிற விசுவாசம் அல்ல, அது ஒரு மகா பரிசுத்தமான, எனக்கு எதிர்பார்த்திருக்க காரியம் நடக்குமோ நடக்காதோ, நான் அப்படிப்பட்ட உலக காரியங்களை என் சிந்தனையிலே கொண்டு வராதபடி நான் இப்பொழுது ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். நான் இந்த உலகத்தை படைத்த, அண்ட சராசரத்தை படைத்த தேவாதி தேவனை இப்பொழுது நான் தரிசிக்க போகிறேன் என்கிற ஒரு விசுவாசம் வருகிறது. அதுதான் மகா பரிசுத்த விசுவாசம். இந்த மகா பரிசுத்த விசுவாசம் எந்தெந்த பிள்ளைகளுக்குள் வருகிறதோ அப்பொழுது அவர்கள் ஆவியிலே நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள், அவர்கள் கர்த்தரை தரிசிக்கிறார்கள். அதுதான் பரிசுத்த பூமி, அதுதான் திருச்சபை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நான் 23, 24 வசனத்தை வாசிக்கிறேன். மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். அந்த சபைகளுக்குள்ளே இருக்கிற ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் அணிந்திருக்கிற அந்த கரைபட்ட வஸ்திரத்தை நீங்கள் வெறுத்துறணும். அந்த வஸ்திரத்தை நீங்க நேசிச்சு தரக்கூடாது. 24வது வசனம், வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமையுள்ளவர். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்மை மிக பரிசுத்தமாக நிறுத்த வல்லமை உள்ளவர். திருச்சபைக்குள்ளே அவர் பிரசன்னமாகி இருக்கிறார். ஆகவே அது பரிசுத்த பூமி. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய திருச்சபை பரிசுத்த பூமியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கதறி ஜெபியுங்கள். நாம் அநேக திட்டங்களை தீட்டுகிறோம், அநேக காரியங்களை திருச்சபைக்குள்ளே நாம் திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஜெபக்குழுக்களை நடத்துகிறோம், ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்துகிறோம், யூத் நடத்துகிறோம், நிறைய காரியங்களை செய்கிறோம். ஆனால் நம்முடைய தரிசனம் என் திருச்சபை ஒரு பரிசுத்த பூமியாகணும். அதுல முதல் குறிப்பு, நீ பரிசுத்த பூமியாக வேண்டுமானால் அந்த திருச்சபைக்குள் நுழைகிறவர்கள் தங்களுடைய பாதரட்சைகளை கழற்றி வெளியே வைக்கணும். ஆமா, அவர்களுக்கு பாதுகாப்பு என்று இந்த உலகத்துல எவற்றை நினைக்கிறார்களோ, அவர்களுக்கு தேவை என்று இந்த உலகத்துல எவற்றையெல்லாம் நினைத்திருக்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றையுமே அவர்கள் கழற்றி விட்டுவிட்டு அது பரிசுத்த பூமி என்று வரும்பொழுதுதான் அது பரிசுத்த பூமியாக அவர்களுக்கு தெரியும். நாம்
பரிசுத்தமாக வேண்டும், மற்றவர்களை பரிசுத்தத்திலே வழிநடத்த வேண்டும். இதுதான் திருச்சபைக்குள் நுழைந்திருக்கிற பரிசுத்தவான்களுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் பரிசுத்தமாவதற்கு என்னிடத்திலே தடையாய் இருக்கிற காரியங்களை நான் விட்டுவிட வேண்டும். இதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பரிசேயர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு பரிசுத்தத்தை உருவாக்கி அவர்கள் மற்றவர்கள் பரிசுத்தமாவதற்கு சில தடைகளை ஏற்படுத்தி விட்டார்கள். இதைத்தான் இயேசு கிறிஸ்து பெரும்பாலும் மலை பிரசங்கத்தில் எச்சரிக்கிறார். அவர்கள் ஒரு உலக பிரகாரமாக அந்த நியாய பிரமாணத்தின் காரியங்களையும் அவர்கள் அப்படியே கடைபிடிப்பதில்லை. அதை அவர்கள் தாங்கள் கடைபிடிப்பதற்கு எளிதாக மாற்றிக்கொண்டு அதுல நாங்க ஒழுக்கமா இருக்கோம் என்று இயேசுவுக்கே வெளிப்படுத்தி பரிசுத்த தெய்வத்துக்கே தங்கள் பரிசுத்தத்தை காட்டி அவருடைய சீஷர்களை குறித்தும் அவரை குறித்தும் அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். இன்றைக்கு திருச்சபைகள் தங்களுக்கு தாங்களே சில பரிசுத்தத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆல்டர்ல முன்னால போகும்போது குனிஞ்சி வணங்கணும்னு சில சபைகள் இருக்கு. திருச்சபைக்குள்ள அந்த கட்டடத்துக்குள்ள சப்பல் போட்டுட்டு போகக்கூடாது. இன்னும் ஒவ்வொரு திருச்சபைகளுக்கும் சில திருச்சபைகளுக்குள்ள ஒயிட் ட்ரெஸ்ல போகணும், சில திருச்சபைகளுக்குள்ள நகை அணியாம போகணும். இதெல்லாம் மனிதர்கள் உருவாக்கி கொண்ட ஒரு பரிசுத்தம். அது அவர்களுக்கு ஒருவேளை மற்றவர்களுக்கு இடல் அடைவதற்கு ஏதுவாக இருந்தால் அதை நிறுத்திக் கொள்வது நல்லது. ஆனால் அந்த பரிசுத்தம் ஒரு மனிதனை பரிசுத்தவானாக மாற்றாது. அந்த திருச்சபையின் ஐக்கியத்தை பரிசுத்தம் உள்ளதாக மாற்றாது. அது தேவன் விரும்புகிற ஒரு பரிபூர்ணமான பரிசுத்தம் அல்ல. தேவன் விரும்புகிற பரிபூர்ணமான பரிசுத்தம் என்னவென்று சொன்னால், அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போகிற ஒவ்வொருவனும் பரிசுத்தவானாக இருக்க வேண்டும். அவன் கலற்றி வைக்க வேண்டிய காரியங்களை கலற்றி வைத்து விட வேண்டும். அவனுடைய இருதயத்திலே நான் தேவனை பார்க்க போகிறேன், நான் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது, நான் இருதயத்திலே சுத்தத்தோடு இருந்தால் தான் தேவனை தரிசிக்க முடியும். இந்த சிந்தனையோடு யார் யார் உள்ளே போகிறார்களோ அவர்கள் திருச்சபை பரிசுத்த பூமியாக இருப்பதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு பிசாசினுடைய தந்திரம் என்ன என்று சொன்னால், திருச்சபையை மாசுபடுத்துவது, அசுத்தப்படுத்துவது. நான் தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பாருங்கள். தானியேல் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த கொலைச்சலாக்கி அன்றாடக பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். 32ஆம் வசனத்தின் முதல் வரியை வாசிக்கிறேன். உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்கள் இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். இங்க இது அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்கிற காரியம். இன்றைக்கும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் நடமாடிக்கொண்டிருக்கிற நாட்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். எப்படி விக்கிரகத்தை வணங்குகிறவர்கள் தங்களுடைய முகபாவனையிலே தங்களுடைய சரீரத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அதன் மூலம் ஏதோ தாங்கள் ஒரு பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நிற்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்களோ, அது பிசாசினாலே உருவாக்கப்பட்ட தந்திரம். இன்றைக்கு இந்த தந்திரம் நம்முடைய திருச்சபைகளுக்குள் நுழைந்து விட்டது. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம் அங்க கிடையாது. ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷகுமாரனாக சுற்றி தெரிந்த பொழுது அந்த பரிசுத்தத்தை அவர் வாழ்ந்து காட்டினார். அவர் வாழ்க்கையிலே நமக்கு போதித்து காட்டினார். நீங்க மலை பிரசங்கத்துல அவர் அதைத்தான் சொல்றார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, காணிக்கை அல்ல, அந்த காணிக்கையை படைக்கும் முன்பதாக நீ உன் சகோதரனிடத்துல ஒப்புரவாகி வரணும். உன்னுடைய கண்கள் பரிசுத்தமான பார்வை உடையதா இருக்கணும். உன்னுடைய வாயின் வார்த்தைகள் கர்த்தருக்கு சித்தம் உள்ளவைகளாக இருக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஒவ்வொரு அசைவும் கர்த்தருக்கு சித்தமானதை செய்கிறதாக மாறணும். இதுதான் பரிசுத்தம். நம்முடைய சிந்தனையிலே 24 மணி நேரமும் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளும் இயேசு கிறிஸ்துவனுடைய நடவடிக்கைகளும் இயேசு கிறிஸ்துவை போல நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு தரிசனமும் ஓடிக்கொண்டிருக்கணும். இந்த சிந்தனையை அதிகமாக உருவாக்குகிற இடம் திருச்சபை. ஆகையினால்தான் திருச்சபைக்குள்ள இதை குறித்த காரியங்கள் அதிகமாக சொல்லப்பட வேண்டும். அறிவிப்புகள் அல்ல, அல்லது செய்திகளிலே சொல்லப்படுகிற சொந்த கதைகள், சோக கதைகள் அல்ல. பாடல்கள், பரிசுத்தவான்கள் எழுதிய பாடல்களை பாடும் பொழுது நாம் கர்த்தரை தரிசிக்கிறோம். எல்லாரும் ஒரு மனதோடு சேர்ந்து தேவனை நோக்கி கதறும் பொழுது நாம் தேவனை தரிசிக்கிறோம்.
இயேசுவை குறித்து பேச 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 அந்த இடத்திலே நாம் பரிசுத்தத்தினுடைய மகிமையை உணர்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து விடாதபடி இன்றைக்கு தேவையற்ற காரியங்கள், ஒருவேளை அது தேவை போல தோன்றினாலும் கூட சில செயல்களை முக்கியத்துவப்படுத்தி நாம் எது முக்கியமோ அதை சிந்திக்க கூடாதபடி பிசாசானவன் திருச்சபைக்குள்ளே அசுத்தமான கிரியைகளை கொண்டு வந்து விட்டான். அதை நம்ம அநேக காரியங்கள் நீங்கள் இந்த நாட்களில் இருக்கிற யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற காரியங்களே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு திருச்சபைக்குள்ளே அதிகமாக சொல்லப்படக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், பாவத்தை மேற்கொள்ள முடியாது. இந்த சூழ்நிலையிலே வாழ பழகிக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட உணர்வுகளை பிசாசானவன் இருதயத்திலே உண்டாக்கி இதை குறித்த ஒரு கண்விழிப்பு ஜனங்களுக்கு உண்டாகிவிடக் கூடாது என்பதற்காக பரிசுத்தத்தை குறித்த வார்த்தைகள் திருச்சபைகளை உச்சரிக்க முடியாதபடி செய்து விட்டான். நீங்க நம்ம சபைகள்ல விசுவாச அறிக்கை சொல்லும் பொழுது பரிசுத்தாவி உண்டென்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற லட்சோப லட்ச மக்களில எத்தனை பேர் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்? அவரை தத்ரூபமாய் தரிசிக்கிற அனுபவத்தை எத்தனை மக்கள் பெற்றிருக்கிறார்கள்? ஆனால் நாம் அதை ஒரு உணர்வற்ற சூழ்நிலையிலே பரிசுத்தாவி உண்டென்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி கடந்து சென்று விடுகிறோம். இதைத்தான் பிசாசு நமக்கு கொடுக்கிறான். நீ எல்லாத்தையும் உச்சரித்துக்கொள், எல்லாத்தையும் பேசிக்கொள், ஆனா அதற்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பூமி பரிசுத்தமாக மாறிவிடக்கூடாது என்பதிலே பிசாசு தெளிவாக இருக்கிறான். நாம் அதற்கு உடந்தையாக இருக்கிறோம். உலகத்தின் நிர்வாக முறைமைகளையும் பழக்க வழக்கங்களையும் கொண்டாட்டங்களையும், ஏன் இச்சைகளையும் வெறிகளையும் களியாட்டுகளையும் பாவ மோகங்களையும் சபைக்குள்ளே நுழைத்து விட்டான். யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு காரியங்களுக்கும் நமக்குள்ளே வருகிற மன வேறுபாடுகள், போராட்டங்கள், பதவி மோகங்கள், நமக்குள்ளே வருகிற இச்சையின் ஆவிகள் திருச்சபைக்குள்ள நம்முடைய கண் எப்படி பார்க்குது? நம்முடைய சகோதரிகளை, நம்முடைய சகோதரர்களை நாம் எந்த விதத்துல பார்க்கிறோம்? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, திருச்சபையை அசிங்கப்படுத்துவது, அருவருப்பாக்குவது, மாசுபடுத்துவது பிசாசின் திட்டமாக இருக்கிறது. ஒருவேளை நாமும் கூட இன்னைக்கு அதற்கு உடந்தையாகி விட்டோமோ என்று தோன்றுகிறது. நம் சிந்தனைகள் பரலோக தரிசனத்தை விட்டு என்னைக்கு உலக தரிசனமாக மாறுகிறதோ அன்றைக்கு திருச்சபையை அசுத்தத்துக்குள் வழி நடத்த நாம் உறுதுணையாகிவிட்டோம். எப்பவுமே நம்முடைய திருச்சபை பரலோகத்துக்கு போகணும். இதை குறித்த சிந்தனைகளை நான் சில திருச்சபைகளிலே பார்த்திருக்கிறேன். சில சின்ன திருச்சபை, ஒரு முறை நான் ஒரு ஈஸ்டர் தினத்தன்று ஒரு திருச்சபையில செய்து கொடுக்கும்படியாக சென்றிருந்தேன். அது ஒரு தனிப்பட்ட திருச்சபை, ஒரு மலை மேல இருந்த திருச்சபை, சின்ன கூட்ட மக்கள். என்ன விசுவாசம் அவங்களுக்குள்ள, எவ்வளவு ஒரு ஆர்வம்! அவர்களுக்குள்ள பண்டிகை கொண்டாட்டத்தை காட்டிலும் அவர்களுக்குள் இருந்தது இயேசுவை தரிசிப்பதிலே இருந்த ஆர்வம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய திருச்சபைகளில் இருக்குதா? நாம் இன்னமும் கூட ஒரு புறவினத்தாரை போல பண்டிகை கொண்டாட்டங்களுக்கும் நிகழ்ச்சி நிரல்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நாம் முழங்கால் படியிட்டு இருக்கிற அந்த பூமி பரிசுத்த பூமி என்பதை மறந்துவிட்டோம். நீங்கள் எபிரேயர் 12:4 பாருங்கள். எபிரேயர் 12:4, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ஐயா, உன் சபையில ஒரு மூப்பன்னு ஒருவனை வைத்திருக்கிற, அந்த ஆளுடைய வார்த்தைகள் எல்லாமே உன் சபை பிரிவை மகிமைப்படுத்துகிறது. ஆனால் அது இயேசுவை மகிமைப்படுத்தல. ஆனாலும் நீ என்ன செய்கிறாய்? அந்த மூப்பனோடு நீ ஒத்து போகிறாய். அவர் சொல்வது வேதத்துக்கு புறமானதாக இருந்தாலும் நீ அந்த பாவத்தை எதிர்த்து போரிடாமல் நீ அவருக்கு ஒத்து போகிறாய். நீ உனக்கு ஒரு திருச்சபை பரிசுத்தமாக இருப்பதில் அக்கறை இல்லை. ஆனால் ஒரு திருச்சபையில இருக்கிற அந்த மேப்பன் போடுகிற அந்த பரிசுத்த வேஷத்தை நீ பாராட்டுகிறாய். வாட் எ பேத்தட்டிக்! எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு இப்படிப்பட்ட தந்திரங்கள் திருச்சபைகளுக்குள் பிசாசானவினாலே நுழைக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு திருச்சபைகளிலே பரிசுத்தத்தில் மிக குறைவாக நாம் கை கொள்ளும் அளவுக்கு தக்கதாக எல்லா காரியங்களையும் பிசாசானவன் நம்முடைய கருத்துல கொடுத்திருக்கிறான். ரொம்ப பரிசுத்தம் வேண்டாம்யா, போதும், இந்த அளவுக்கு இருந்தா போதும். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய திருச்சபையானது கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபை என்ற உணர்வு நமக்கு வந்துவிடாதபடி
திருச்சபை என்பது நீயும் நானும் இணைந்து நம்முடைய விருப்பப்படி கூடுகிற கொண்டாடுகிற ஒரு இடம் என்கிற தரிசனத்தை பிசாசு நமக்கு கொடுத்திருக்கிறான். ஆகையினால்தான் பாவ உணர்வு கொஞ்சமும் வந்துவிடாதபடி பார்த்துக் கொள்ளுகிறான். நாம் கடைபிடிக்கிற அநேக காரியங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமானவே என்கிற உணர்வு வந்துவிடாதபடி பார்த்துக் கொள்கிறான். அதற்கு தகுந்த செய்திகளும் நம்முடைய காதுகளிலே கிடைக்கும்படி பார்த்துக் கொள்கிறான். தானியேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முன்பகுதியை பாருங்கள். தானியேல் 7:25, உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவன் என்ன செய்வானா, உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகள், அது உனக்கு விரோதமா தெரியாது. அந்த வார்த்தை சொல்லும் பொழுது உனக்கு விரோதமாக, ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தை. ஆண்டவர் திட்டுவதில்லை, ஆண்டவரை குறை சொல்வதில்லை. ஆனால் ஆண்டவர் இப்படித்தான் நீ வாழ வேண்டும், இப்படித்தான் திருச்சபையில நீ இருக்க வேண்டும், இப்படித்தான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்ற காரியங்களை அவன் கலப்படம் செய்து நீ முழு பரிசுத்தத்துக்குள்ளே சென்று விடாதபடி தடுப்பதற்கு ஏற்ற வார்த்தைகள் உனக்கு கிடைக்க செய்கிறான். அது நான் பிரசங்கபிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை சொல்கிறேன். பெரும்பாலும் அநேக திருச்சபைகளிலே கிறிஸ்துவின் கடைசி பிரமாண சட்டமாகிய மிஷனரி பணியை நிறைவேற்றும் மிஷனரிகளை அனுமதிப்பதில்லை. இன்னைக்கு சென்னை CSI அத்திய சாதனத்திலே அதற்கு தடை கொடுத்திருக்கிறார்கள். சில தனிப்பட்ட சபைகளிலும் எங்கள் காணிக்கை போய்விடுகிறது என்கிற ஒரு பிச்சைக்காரத்தனமான எண்ணத்திலே மிஷனரிகளை அனுமதிப்பதை தடை செய்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, சபையை உருவாக்கணும். ஒரு சபை குட்டி போடணும், வருஷத்துக்கு ஒரு குட்டியாவது போடணும். அப்ப சபையை உருவாக்கணும்னா சபைக்குள்ள இருந்து மிஷனரிகள் எழும்பணும். ஒண்ணு உன் சபையில இருந்து மிஷனரி எழும்பணும், அல்லது உனக்கு தெரிந்து உண்மையாக ஊழியம் செய்கிற மிஷனரிகளை உற்சாகப்படுத்துவாயானால் அவர்கள் மூலம் சபைகள் உருவாகும். இன்னைக்கு இந்தியாவிலே சபைகள் உருவாக்கம் குறைவாக இருப்பதற்கு காரணம், இன்னைக்கு வசதியுள்ள பாரம்பரியமான திருச்சபைகளிலே மிஷனரி தரிசனம் குறைந்து போனது. தனக்கு வருகிற காணிக்கைகளை தாங்களே கொண்டாடி அதன் மூலம் ஒரு அற்ப சந்தோஷத்தை அடைகிறார்கள். இது பிசாசினுடைய திட்டம். கர்த்தர் இந்த ஆராதனைகளையும் இந்த கொண்டாட்டங்களையும் அங்கீகரிக்கவில்லை. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்களை பாருங்கள். அப்போஸ்தலர் 20, 29, 30. நான் போன பின்பு எபேசு திருச்சபை மூப்பர்களை கூட்டி வைத்து அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நான் போறேன், ஊழியத்தை 3 வருஷம் ஊழியம் முடிச்சிட்டேன், 3 வருஷம் ஊழியத்தை முடிச்சிட்டேன், நான் இப்ப இந்த இடத்துல இருந்து கடந்து போக போறேன். அவர் சொல்லுகிறார், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் வரும். இது காட்டுக்குள்ள இருந்து வரல, உங்களுக்குள்ள தான் வரும், இந்த சபைக்குள்ள இருந்து வரும். அடுத்த வசனத்தை பாருங்க. உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக்கொண்டு மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் சீஷர்கள். அப்ப இந்த சீஷர்களை குழப்பத்துக்குள்ள உண்டாக்கணும். அப்ப என்ன செய்யணும், உன் சபைக்குள்ளே நீ யாரை ரிகார்ட் பண்ணி யாரை மூப்பேன்னு வச்சிருக்கிறாயோ அவன் வாயில இருந்து வேதத்துக்கு புறம்பான வார்த்தைகளை சொல்ல வைத்து இதன் மூலம் அந்த சீஷர்களை கிறிஸ்துவனிடம் இருந்து பிரிக்கிற தந்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு சபைகளுக்குள்ளே அசுத்தத்தை எவ்விதம் தந்திரமாக பிசாசு நுழைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதிலே கவனமாக இருங்கள். பரிசுத்தத்தை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருங்கள், பரிசுத்தையே பேசிக் கொண்டிருங்கள். வேதத்தை படிக்கும் பொழுதும் பரிசுத்தம் என்ற சிந்தனை வரட்டும். ஏன் என்று சொன்னால் பரலோகத்திலே ஒலித்துக் கொண்டிருக்கிற வார்த்தை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரிசுத்தமில்லாத ஒருவன் அந்த இடத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. நாம் பரிசுத்த நகரத்துக்குள் பிரவேசிக்க போகிறவர்கள். இப்படி நீங்கள் பரிசுத்தையே சிந்தித்துக் கொண்டிருந்தால் தான் இந்த உலகத்திலே உங்களுக்கு அதனுடைய காரியங்களை படித்துக் கொள்வதற்காக, தெரிந்து கொள்வதற்காக, பரலோக அனுபவத்தை உணர்ந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டதுதான் திருச்சபை. திருச்சபைக்குள்ளே பரலோகத்தை போல அங்கும் இன வேறுபாடு கிடையாது, இங்கும் இன வேறுபாடு கிடையாது. அங்கும் கர்த்தரே பெரியவர், திருச்சபைகளுக்குள்ளும் கர்த்தரே பெரியவர். அங்கும் நாம் யாரை பார்த்தாலும் நம்முடைய சகோதரனாக சகோதரியாக பார்க்கிறோம். திருச்சபைக்குள்ளும் அவ்விதமாக பார்க்கிறோம். அங்கேயும் நாம் கர்த்தரை நேருக்கு நேர் பார்க்கிறோம். திருச்சபையில் ஆவிக்குரிய கண்களினாலே நாம் கர்த்தரை நேருக்கு நேர் பார்க்கிறோம். ஆகவே திருச்சபை பரலோக காட்சியை நமக்கு முன் நிறுத்துகிற ஒரு உலக மாடல். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த மாடலை கொலைக்கணும், சீரழிக்கணும் சொல்லி திருச்சபைகளுக்குள் இன்றைக்கு பிசாசானவன் அசுத்த கிரியைகளை நுழைத்துக் கொண்டிருக்கிறான். ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம் மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும். நான் இதுல அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 20:32. இப்போதும் சகோதரரே,
நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்கள் பக்தி விருத்தி அடையணும், பரிசுத்தமாக்கப்பட்டுள்ள அனைவருக்குள்ள நமக்கு சுதந்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருச்சபைக்குள்ள ஒரு கூட்டம் உண்டு, அவங்க பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய சுதந்திரராய் இருக்கிறார்கள். இந்த கூட்டம் தான் திருச்சபையில ரொம்ப அதிகமா இருக்கணும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த நாட்களிலே அந்த கூட்டம் குறைந்து கொண்டு வருகிறது. முதலாவதாக நாம் பார்த்தோம், திருச்சபையை அசுத்தத்துக்குள் வழிநடத்தும்படியாக அசுத்தமான காரியங்களை பிசாசு திருச்சபைக்குள் நுழைக்கிறான். இரண்டாவதாக, திருச்சபையின் பரிசுத்தத்துக்கு தடையாக இருக்கிற காரியம் என்ன என்று சொன்னால், திருச்சபையில் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள் இந்த நாட்களிலே சுய வெறுப்பினுடைய சிந்தனை குறைந்து வருகிறது. என்னன்னா, நான் சிலுவையை சுமக்கணும், என் திருச்சபை பரிசுத்த பூமியாக மாறுவதற்கு நான் எனக்கு அனுமதிக்கப்பட்ட சிலுவையை சுமக்க வேண்டும் என்ற சிந்தனை குறைந்து வருகிறது. நீங்கள் லூக்கா 9:23 பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், திருச்சபைக்குள்ள நம்ம ஏன் போறோம்? ஆண்டவரை பின்தொடர்ந்து அவர் கடந்து சென்ற பாதையிலே நடந்து செல்லும்படியாக. அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த சிலுவையை சுமக்கணும். இந்த செய்தியை திருச்சபைகள்ல இருந்து பிசாசு எடுத்துட்டான். இன்னைக்கு அந்த உபதேசமே கிடையாது. நான் ஊழியம் பண்றேன், நான் அதை பண்றேன், அல்லது நான் இந்த காரியத்தை செய்கிறேன். இவ்விதமாக ஜனங்களை வருகிறவர்கள் தங்களுடைய காரியங்களை சொல்லி உற்சாகப்படுத்துவதோ, அல்லது திருச்சபையிலே திருச்சபையை குறித்து நம்முடைய திருச்சபை இப்படி இருக்குது அப்படி இருக்குது என்று சொல்லி உற்சாகப்படுத்துவதோ, இயேசுவை மறைத்து, பாடுகளை மறைத்து, நாம் சுமக்க வேண்டிய சிலுவையை மறைத்து, மகிமையின் காரியங்களை மறைத்து, மனுக்குலம் மகிழ்ச்சி அடைகிற காரியங்களை சொல்லி ஏமாற்றும்படியாக பிசாசு திட்டமிட்டிருக்கிறான். ஆகவே இந்த வெறுப்பு என்கிறது அற்று போயிட்டு, காணிக்க கூட நோகாம தான் காணிக்க போடுறோம். நான் போடுற காணிக்கைனால என் பை வெயிட் குறைஞ்சிடக்கூடாது, நான் போடுற காணிக்கைனால எனக்கு ஏதாவது கிடைக்குமா? ஆக வெறுப்பு என்பது, சுய வெறுப்பு என்பது இன்றைக்கு திருச்சபைக்குள் நுழைந்து விடாதபடி பிசாசு பார்த்துக் கொள்கிறான். ஏன்? கிறிஸ்தவ உலகமே இன்றைக்கு இந்த சுய வெறுப்பு என்கிற வார்த்தையை வெறுக்கிறது. நமக்கு நீ செய்கிற எல்லா கிரியைகளுக்கும் உனக்கு ஆசீர்வாதமான பதில் உண்டு என்பதுதான் இன்னைக்கு கற்றுத்தரப்படுகிற போதனை. 2 கொரிந்தியர் 4:10 பாருங்கள். 2 கொரிந்தியர் 4:10, கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு வார்த்தை, எப்பொழுதும். ஏதோ ஈஸ்டர் அன்னைக்கு நாம் உணர்ந்து கொள்ளுகிற அந்த உணர்வு அல்ல. நாம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை சுமந்து திரிகிறோம் என்றால் அவருடைய சரீரமாகிய திருச்சபையிலே நான் எப்பொழுதும் அங்கமாக இருக்கிறேன் என்று பொருள். நான் அவருடைய சரீரமாகிய திருச்சபையிலே எப்பொழுதும் அங்கமாக இருக்கிறேன் என்றால் நான் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று பொருள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, தினமும் நாம் பாவத்துக்கு செத்து நாம் இயேசு கிறிஸ்துவோடு உயிர் தெழுந்து பரிசுத்தத்தோடு வாழுகிறோம் என்கிற உணர்வு நமக்கு இருக்கணும். இது நமது பலனாகிய பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் உள்ளவர்களே நாம் திருச்சபையை பரிசுத்தத்துக்குள் கொண்டு வர முயற்சி எடுக்க முடியும். நீங்கள் மார்க்கு 6:20 பாருங்கள். மார்க்கு 6:20, அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்லை கேட்டு வந்தான். இந்த யோவானை குறித்து பாருங்க. அவர் இப்பொழுது ஏரோதியாளை அவளுடைய பாவத்தின் நிமித்தம் நேருக்கு நேர் கண்டித்த பொழுது அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறார். அன்றைக்கு ரோம ஆட்சியாளர்கள் இது எப்படிப்பட்ட தண்டனை கொடுப்பார்கள் என்பது உலகம் அறிந்தது. இவர் வெளியே வருவோமா இல்ல திரும்ப நம்ம சிறைச்சாலைக்குள்ளே தம்முடைய மரணம் வந்து விடுமா என்பது அவருக்கு தெரியாது. ஆனாலும் அவர் தன்னுடைய பரிசுத்தத்தை ஒரு நாளும் விட்டு கொடுக்கல. அந்த சிறையிலும் அவருடைய பரிசுத்தம் விளங்கியது. நாம் பார்க்கிறோம், அவர் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அந்த சிறைச்சாலைக்குள்ளே கைதியாக இருந்த யோவான் ஸ்நானகனை சந்தித்து தனக்கு ஆலோசனை பெற்றுக் கொண்டாராம். இந்த பரிசுத்தத்தை தான் உலகம் எதிர்பார்க்கிறது. நாம் ஒருவேளை அலுவலகத்துல வேலை பார்க்கலாம், நம்ம உலக பிரகாரமான ஒரு தொழில் செய்யலாம்,
அந்த இடத்திலும் பரிசுத்தம் நமக்குள் விளங்க வேண்டுமானால் திருச்சபை பரிசுத்த பூமியாக இருந்தாதான் அது விளங்கும். திருச்சபைக்குள்ள பரிசுத்தம் இல்ல சார். இன்னைக்கு திருச்சபை உலகம் எப்படி சிந்திக்குதோ அதே மாதிரி சிந்திக்கிற அளவுக்கு வந்து விட்டோம். உலகத்தானுடைய வீட்டிலும் ஈடி ரைடு, திருச்சபை தலைவர்களுடைய வீடுகளிலும் ஈடி ரைடு. உலகத்தான் வீட்டிலையும் இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு, திருச்சபையினுடைய நிர்வாகிகள் போதகர்கள் வீடுகளிலேயும் இன்கம் டாக்ஸ் ரைடு, பாஸ்டர்கள் வீடுகளிலேயும் இன்கம் டாக்ஸ் ரைடு. எப்படி திருச்சபை பரிசுத்தம் உள்ளதாக இருக்க முடியும்? எப்படி திருச்சபை பரிசுத்தவான்களை உருவாக்க முடியும்? எப்படி திருச்சபை பரிசுத்தம் உள்ளவர்களை உலகத்துக்குள்ள அனுப்ப முடியும்? இன்னைக்கு யாருக்காவது பிரச்சனை ஜெபிக்கணும்னா நாம் உடனடியாக ஒரு ஊழியக்காரன் நினைக்கிறோம். நாம் என்னைக்கு ஜெபிக்கணும்னா ஒரு கிறிஸ்தவனை நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்குதான் திருச்சபைக்குள்ள அந்த பரிசுத்தம் என்கிற சிந்தனை வந்திருக்கிறது என்று பொருள். திருச்சபைக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் பிசாசு விரட்டுகிற அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் இந்த உலகத்துல இருந்து கடைசி நாட்கள்ல எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, அவர் எடுத்துக்கொள்ளப்படும் முன்பதாக அவருடைய சீஷர்களுக்கு அவர் போதிக்கும் பொழுது சொன்னது, பிசாசுகளை துரத்துகிற வரத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் எல்லாரும் இருப்போமே ஆனால் நாம் எல்லா காரியங்களுக்காகவும் விடுதலையின் காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க முடியும். இன்னைக்கு நாம் சில குறிப்பிட்ட நபர்களை இதற்காக தேடுகிறோம் என்று சொன்னா நம்முடைய திருச்சபை என்ன வேலை பண்ணிட்டு இருக்கு? அது திருச்சபை அலங்காரத்துக்கு இருக்குதா? என் திருச்சபை நல்ல அருமையான நடு சிட்டிக்குள்ள இருக்குது, ரொம்ப அழகா இருக்குது, நிறைய பேர் வருவாங்க போவாங்க. அது விக்கிரக கோயில்ல தான் நடக்குது. நம்ம விட அதிகமா அங்க போறாங்க. நமக்கு வர்ற காணிக்கை விட பல 100 மடங்கு காணிக்கை அங்க வருது. இதுல எது நம்ம விசேஷமா இருக்கிறோம்? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள் நாம் பரிசுத்தவான்களாக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் குறைந்ததினாலே நமக்குள் சுய விருப்பு இல்லாமல் போய்விட்டது. மூன்றாவதாக நாம் பார்ப்போம், திருச்சபைகளுக்குள்ளே திரித்து பேசுகிற போதர்கள் நுழைந்து விட்டார்கள். அதுதான் வேதாந்தத்துல கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கு. திரித்து பேசுகிறவர்கள் வேத வசனத்தை அப்படியே போதிக்காமல் பிசாசினுடைய விருப்பப்படி போதிக்கிறவர்கள். அவ்வளவுதான். அது சிம்பிளா சொன்னா அவ்வளவுதான். நீங்க எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். எரேமியா 6:14. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உள்ளதே உள்ளது என்று இல்லதே இல்லதுன்னு சொல்லணும். நீங்க ஒரு இடத்துக்கு ஜெபிக்க போறீங்க, அந்த இடத்துல ஆவியான, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நமக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இல்லை. ஒருவேளை நம்ம ஜெபிக்க செல்லும் பொழுது, நாம் ஜெபித்து செல்லும் பொழுது கர்த்தர் நாம் எந்த இடத்துல ஜெபிக்க சொல்றோமோ அங்க உள்ள காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவாரானால் நாம் தைரியமாக வெளிப்படையாக அநேக காரியங்களை சொல்ல முடியும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள் இல்லாதபடியினாலே நாம் செல்கிற இடங்களிலே அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்தும்படியாக அங்க ஆசீர்வாத வார்த்தைகளையும் சமாதானத்துக்கு அடுத்த வார்த்தைகளையும் கூறி அவர்களை மேற்பூச்சாய், அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, நம்ம ஜெபிச்சிட்டோம், அவங்க வந்து ஜெபிச்சுட்டு போயிட்டாங்க, கடைசியில் அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்க போறது இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு மேற்பூச்சாய் பேசுகிறவர்கள் பிரசங்க பீடங்களை ஆக்கிரமித்து விட்டார்கள். சண்டே சர்ச்சுக்குள்ள வந்துட்டு நான் இன்னைக்கு சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேனா, எனக்கு பாவ உணர்வு வந்திருக்குதா, நான் கடந்த வாரம் செய்த காரியங்கள்ல எது எது தவறு, இதெல்லாம் இந்த கர்த்தருடைய பிரசன்னத்துல நமக்கு திருச்சபைக்குள்ள கிடைச்சாதான் நான் புகுந்திருக்கிற, நான் நுழைந்திருக்கிற அந்த திருச்சபையை பரிசுத்த பூமி என்று சொல்ல முடியும். அந்த திருச்சபை ஒரு கள்ளனை கூட பரிசுத்தவான் என்று அங்கீகரிக்குமே ஆனால் அந்த திருச்சபை சாத்தானுடைய கூடாரமாகத்தான் இருக்க முடியுமே ஒழிய அது தேவனுடைய வீடு அல்ல, அது ஜெப வீடு அல்ல. வெளிப்படுத்தல் 3:15 பாருங்க. அங்கே லவோதிக்கா திருச்சபையின் தூதனுக்கு அங்கே கர்த்தர் வெளிப்படுத்துகிற வார்த்தை, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். 19ஆம் வசனத்தை பாருங்கள். நான் நேசிக்கிறவர்கள் அவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஒரு நல்ல திருச்சபை லவோதிக்கா திருச்சபை. அங்க ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க, அவங்க ஸ்பிரிட் இல்லாம இருக்காங்க, அவன் குளிராவும் இல்லை அனலாவும் இல்லை. இப்படிப்பட்ட ஜனங்கள் திருச்சபைகளுக்குள்ள இருக்கிறாங்க. தப்புன்னு சொல்ல மாட்டான், ரைட்டுன்னு சொல்ல மாட்டான், நோகாம ஆலயத்துக்குள்ள வந்துட்டு போற ஒரு கூட்டம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் திருச்சபைகளுக்குள்ளே சிக்ஷையை அனுமதிக்கிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட சிக்ஷைகள் நம்முடைய திருச்சபைகளுக்கு கிடைக்குமே ஆனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம்மை தம்முடைய சொந்த பிள்ளைகளாக பார்க்கிறார்.
இரண்டாவதாக நம்முடைய திருச்சபையை அவர் பரிசுத்தமாக்க முயற்சி செய்கிறார். சங்கீதம் 74:2 ஒரு வரியை வாசிக்கிறேன். 74:2-9 2 வசனங்களிலும் ஒவ்வொரு வரியை மாத்த வாசிக்கிறேன். நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையை நினைத்தள்ளும். பாருங்க, சங்கீதக்காரன் எவ்வளவு அழகா சொல்றாரு. சபை எப்போ உருவாச்சான்? பூர்வ காலத்துல, அந்த காலத்துல அந்த சபையை நினைத்தள்ளும். 9ஆம் வசனத்தை பாருங்க. எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணும். எங்க சபைக்குன்னு ஒரு அடையாளம் இருந்துச்சியா, அது காணும். தீர்க்கதரிசியும் இல்லையா, எங்க சபைக்குள்ள தீர்க்கதரிசி இல்லை. நான் சிறுவனா இருக்கும் பொழுது 50-55 ஆண்டுக்கு முன்பதாக என்னுடைய திருச்சபையில வியாழக்கிழமை தோறும் ஒரு ஜெபக்குழு நடக்கும். ஒரு ஐயா முழங்கால் நின்று கதறி அழுவார். அவருடைய அழுகையினுடைய அவருக்கு ஜெப குறிப்பு எடுத்து அவர் ஜெபிக்கும் போது சொல்லுகிற வார்த்தைகள் சின்ன வயதிலேயே நமக்கு பாவ உணர்வு கொண்டு. தட் இஸ் ப்ராஃபஸி. அது தீர்க்க தரிசன வார்த்தைகள். இன்னைக்கு எங்க அது? இன்னைக்கு எங்க அது? ஐயா தேசத்துக்காக ஜெபிங்கன்னு ஒரு ஜெப கூட்டத்துல ஜெப குறிப்பு கொடுத்தா உனக்கு உயிரும் இல்லை, உணர்வும் இல்லாம நீ ஏதோ சிந்தனையில 4 வார்த்தையை சொல்றியே. இதை ஜெபிக்கிறத விட ஜெபிக்காம இருக்கிறது நல்லது. ஜெப குறிப்பு நமக்கு கிடைச்ச உடனே நமக்குள்ள நான் பாதிக்கப்பட்டு ஒரு உணர்வு வரணும், எனக்குள்ள ஒரு பாதிப்பு வரணும். அதுக்கு பிறகு அந்த வார்த்தை வருமே. ஆனால் தட் இஸ் ப்ராஃபஸி. என்னுடைய தேசம், என்னுடைய குடும்பம், என்னுடைய சபை எந்த ஜெப குறிப்புக்காக நான் ஜெபிக்க போகிறேனோ அதை குறித்த பாரம் எனக்கு வரணுமே. இன்னைக்கு எங்க சபையில தீர்க்கதரிசி இல்லையே. எங்க சபையில இருக்கிற பாவத்தை குறித்து பேசுவதற்குரிய நபர்கள் இல்லையே. அப்படி பேசுறதுக்கு பயப்படுறாங்க இன்னைக்கு சபைகள்ல. யாராவது தகராறுக்கு வந்துருவாங்கன்னு. அன்னைக்கு முற்காலங்களில் நாங்கள் சிறுவர்களாக இருந்த நாட்களில் சபைக்குள்ள குடிச்சிட்டு யாராவது அந்த கேம்பஸ்குள்ள வந்துட்டு போயிருந்தா கூட அடுத்த நாள் அந்த சபையில இருக்கிற மூப்பர் கூப்பிட்டு கண்டிப்பாரு. உன் குடும்பம் அழிஞ்சு போகும், சர்ச்சை கேம்பஸ்குள்ள தண்ணி போட்டுட்டு வரக்கூடாதுன்னு திட்டுவார். இன்னைக்கு கேட்க வேண்டியதில்லை. எல்லா யோக்கியத்தனம் பண்ணிவிட்டு கம்யூனியன் கப்பலையும் வாய வைக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்குள் அசையாமல் நிற்கிறவர்களாக மாறும். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். நமக்கு நன்கு தெரிந்த ஒரு வசனம், நான் அடிக்கடி சொல்கிற வசனம். அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொள்கிறார்கள். யாராவது நேரம் போற மாதிரி ரொம்ப ரசிச்சு பேசினாங்கன்னா அந்த ஆள் அடிக்கடி கூப்பிடுங்க, நம்ம சர்ச்சுக்கு வரட்டும். அவரு செய்தி நல்லா இருக்கியா கேட்கறதுக்கு? நீ என்ன மாறினா? உனக்குள்ள அந்த செய்தி ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கா? இது தீமோத்தேயு நாட்கள்ல வந்திருக்கு. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, அவர்கள் தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை அவர்கள் உண்டாக்கி கொள்கிறார்கள். செவி தினம் உள்ளவர்களாகி தங்கள் செவிகளுக்கு இன்பமாக பேசக்கூடிய போதகர்களை உண்டாக்கி கொள்கிறார்கள். அவர்கள் ஆரோக்கியமான உபதேசங்களை, தங்களை சுகப்படுத்துகிற, தங்களை பரிசுத்தப்படுத்துகிற உபதேசங்களை வெறுக்கிற ஜனங்கள். ஆகவே இன்னைக்கு திருச்சபைகளுக்குள் அருவருப்பு நுழைந்து திருச்சபை பரிசுத்த பூமி என்ற அந்தஸ்தை இழந்து கொண்டிருப்பதற்கு காரணம் திருச்சபைகளிலே கள்ள போதகர்கள் கள்ள வார்த்தைகளை பேசுகிறோம் நுழைந்து விட்டார்கள். 4வதாக பாருங்கள், திருச்சபை ஆபத்தை கண்டு பயப்படுகிறது. இன்னைக்கு திருச்சபைக்குள்ள என்ன ஒரு காரியம் அப்படின்னா, நான் சத்தம் போட்டு பாடினா பக்கத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருமோ? திருச்சபைக்குள்ள அநேக புறவினத்தார் வந்தா மற்ற மத தீவிரவாதிகள் நமக்கு விரோதமாக எழுப்பி விடுவார்களோ? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இது நாம் கர்த்தர் மீது வைத்திருக்கிற அவிசுவாசத்தை காண்பிக்கிற ஒரு காரியம். நீங்க அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை பாருங்க. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்தி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தார். அதற்கு பிறகு திருச்சபை வெகு வேகமாக பரவியது. அநேக திருச்சபைகள் உருவானது. ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, திருச்சபைகளுக்குள் போராட்டம் வரும் பொழுதுதான் திருச்சபை வளர ஆரம்பிக்கும். ஆகவே போராட்டத்தை கண்டு நாம் ஒதுங்குவோமே ஆனால் நம்ம சபைக்கு எந்த பிரச்சனையும் வராம நாம கடவுளை கும்பிடணும் அப்படின்னா அந்த திருச்சபை பிசாசை தான் கும்பிட முடியும். ஜீவனுள்ள இயேசுவுக்கு அன்றைக்கும் இந்த உலகத்திலே நிர்வாகத்திலே இருந்த ராஜாக்களும் மத தலைவர்களும் எல்லாரும் எதிரியாக இருந்தார்கள். அவரை எப்படி கொலை செய்தார்கள் என்பதை நாம் நினைவூர்ந்த நாட்கள். ஆனால் நமக்கு எந்த பாடும் வந்து விடக்கூடாது.
எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நான் அதற்காக மற்றவர்களுக்கு இடையூறாக நாம் தொழுகை செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் சத்தியத்தை சத்தியமாக சொல்வதற்கும் கிரியை செய்வதற்கும் நான் ஏன் பயப்பட வேண்டும்? நீங்கள் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை பாருங்கள். அங்க ஸ்தேவான் தான் இரத்த சாட்சி மரணத்துக்கு முன்பதாக ஒரு பெரிய பிரசங்கம் பண்றார். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள், நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள், இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். ஐயா, அங்க ஒரு கூட்டம் இவரை கொலை செய்ய காத்துக்கிட்டு இருக்குது. ஆனா இவர் என்ன பிரசங்கம் பண்றாரு? நான் நல்லதுதானே சொன்னேன், நீங்களா நல்லா இருக்கணும், நீங்க மனம் திரும்பணும், ஆகையினால்தான் நான் பேசுறேன்னு பல்ட்டி அடிச்சு பேசல. உங்க மூதாதைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள், நீங்கள் ஆண்டவரை கொலை செய்தீர்கள், நீங்கள் கொலைகாரர்கள். தைரியமா சொல்றார். அவர் தன்னுடைய மரணத்தை கொஞ்சமும் அவர் நினைக்கல. அப்படி ஒரு பரிசுத்தவான் தைரியமாக நின்னதினாலே இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் அநேக புத்தகங்களை எழுதிய ஒரு இளம் வாலிபனாகிய சவுல், அன்றைக்கு சவுல், அவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து செத்ததையாக மிகுந்த பலனை கொடுக்கும். அதற்கு ஸ்தேவான் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஒரு விளைச்சாவு வந்தா வந்துட்டு போட்டுங்க. ஆண்டவருக்காக மரிப்பது நமக்கு ஆண்டவரோட வாழுகிற ஒரு பெரிய கிருபையை கொடுக்கும். எரேமியா 6ஆம் அதிகாரம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். நமக்கு இந்த உலகத்துல போராட்டம் உண்டு. நான் அந்த கடைசி வரிகளை வாசிக்கிறேன், நேரமாகிவிட்டது. வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இந்த உலகத்துல கிறிஸ்தவனா வாழ்ற எல்லாத்துக்கும் இந்த போராட்டம் உண்டு. ஐயா, நீ சாதாரணமாக பேசுவதே வேதத்தை அடிப்படையாக கொண்டு பேச பழகு. நீ அப்படி பேசும்பொழுது உன்னுடைய திருச்சபை உனக்கு குறுக்க வறுமையானால் உன் திருச்சபை உனக்கு ஒரு விக்கிரகம். நீ பேசும்பொழுது ஏதாவது மனிதர்கள் உனக்கு குறுக்கே வருவார்களே ஆனால், உன் சிந்தனையில வருவார்களே ஆனால், அவர்கள் உனக்கு விக்கிரகம். பைபிள் தான், வேதம் தான் வார்த்தை, அந்த வார்த்தை தான் கர்த்தர். ஆகையினாலே நான் அந்த வார்த்தை படித்தான் பேசுவேனே ஒழிய வார்த்தைக்கு விரோதமாக நான் ஜனங்களை திருப்திப்படுத்தும்படியாக பேச மாட்டேன். எனக்கு அருமையானது என்னுடைய அன்பு பிள்ளைகளை, சபைக்குள்ள வந்து எனக்கு எதிர்ப்பு வந்துடும். ஐயா, நான் இப்படி பேசினா சபையில என்ன எதிர்ப்பாங்க, எதிர்க்கட்டும், உன்னை விரட்டட்டும் சபையை விட்டு. நீ ஆண்டவருக்கு சாட்சியான இல்லையா? நீ ஆண்டவருக்கு சாட்சியான இல்லை. சபையானது பரிசுத்த பூமி. இந்த பரிசுத்த பூமியை கெடுப்பதற்கு இன்றைக்கு சபைக்குள்ள ஒரு பயத்தின் ஆவியை பிசாசு நுழைச்சிருக்கிறான். பாருங்க, தானியலுக்கு சிங்கக்கபி உண்டுன்னு தெரியும். அது ராஜாவை வணங்காம அவன் ஜீவனுள்ள தேவனை வணங்குவானே ஆனால், ஜெபிப்பானே ஆனால் அவனுக்கு சிங்கக்கபி. அவன் பயப்படலையே, அவன் வெளியரங்கமாக அல்லவா ஜெபித்தான். 5ஆவதாக பார்ப்போம். இன்னைக்கு சபைக்குள்ள இருந்து போராட்டம் வருதுயா. ஒருவேளை வெளியே இருந்து போராட்டம் வரலாம், சபைக்குள்ள இருந்து போராட்டம் வருகிறது. மனிதர்களை திருப்திப்படுத்த சபைக்குள் அசுத்தம் நுழைந்து விட அனுமதிக்காதீர்கள். நான் மனிதர்களை சபைக்குள் இருக்கிற மூப்பர்களை திருப்திப்படுத்தி விடுவதற்காக, சபையின் போதகர்களை, மகாபெரிய போதகர்களை திருப்திப்படுத்துவதற்காக சபைக்குள்ள அசுத்தம் நுழைவதற்கு அனுமதிக்காதீர்கள். ஏனென்றால் இன்னைக்கு சொல்றாங்க, என்ன சொன்னா, இது நம்ம சபை வழக்கம் இல்லை. ஐயா, பைபிள் வழக்கம் அதுயா. இது பைபிளுடைய வழக்கம், இது பைபிள் கற்றுத்தந்த பாடம். ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம், இது நம்ம சபையின் வழக்கம் அல்ல. உன் சபை பரலோகத்துக்கு போகாது, அது சிமிட்ரி வரைக்கும் தான் போகும். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவின் சீஷர்களாக இயேசுவுக்காக வக்கலாத்து வாங்க பழகுங்கள். அப்போஸ்தலர் 29ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 29:30 ஏற்கனவே நான் வாசித்த வசனம். அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு சொல்கிறார், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். அங்க சில ஆண்டோடைய பிள்ளைகள் இருப்பாங்க. சிலர் ரொம்ப சாஃப்டா சபையில பரிசுத்தவான் மாதிரி நடிப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டு நல்ல எமோஷனா இருக்க பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு இவங்க புதிய ஒரு சத்தியம் காட்டுக் கொடுப்பாங்க. அந்த பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள தெளிவா இல்லைன்னா இப்படிப்பட்ட மாய்மாலமாக பேசுகிற ஜனங்களிடத்துல போய் இவங்க ஏமாந்து போவாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எல்லா சபைகளுக்கும் 2 கூட்ட ஜனங்கள் உண்டு.
ஒன்று பரிசுத்தவான்களின் கூட்டம், அது ஒரு சின்ன கூட்டமா இருக்கலாம், இல்ல சில சபைகள்ல 2 பேர் 3 பேரா கூட இருக்கலாம். மற்றொன்று ஒரு பெரிய கூட்டம், அது சாத்தானின் ஆதரவாளர்கள் கூட்டம். அவங்க சபைக்குள்ள சாத்தானுடைய கொள்கைகளை உருவாக்குவதிலேயே அவங்களுக்கு குறியா இருப்பாங்க. ஆதியிலே பரலோகத்துல லூசிபருக்குள்ள ஒரு சிந்தனை வந்துச்சியா, தேவனை எதிர்க்க துணிந்தான். அன்னைக்கு அவன் கூட ஒரு கூட்டம் தூதர்கள் விழுந்து போனார்கள். இன்னைக்கு அதே காரியத்தை தான் அவன் சபைக்குள்ளேயும் செய்யறான். அந்த பரிசுத்த ஸ்தலத்துல எந்த தப்பை பிசாசு செய்தாரோ அதே தவறை தான் இன்னைக்கு பரிசுத்த பூமியாகிய தேவாலயத்துக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறான். இதை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் வேணும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல இயேசு எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்கள். என்னோட இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இங்க 2 பேரை சொல்றாரு. என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான். அவன் யாருன்னா சபைக்குள்ளே ஆண்டவருக்கு எதிராக இருக்கிறான், ஆண்டவருக்கு விரோதமா பேசுறவன். இன்னொருத்தர் இருக்கிறான், நான் அந்த பக்கமும் இல்லையா, நான் பரிசுத்தவன், நான் ஆண்டோடைய பிள்ளைகள் பக்கமும் நிற்க மாட்டாரு, இவரு இந்த பக்கம் கர்த்தருக்கு விரோதமா கிரியை செய்கிற பக்கமும் இருக்க மாட்டாரு, இவர் நியூட்ரல். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இவன் ஊழியமும் பண்ண மாட்டான். இவன் என்ன செய்யறான், ஜனங்கள் ஆண்டவரிடத்துல வருவதற்கு தடையாக இருந்து வேஷம் போடுகிற ஒரு மகன். இவனும் பிசாசின் அந்த 2 கூட்டத்துல ஒரு கூட்டம் தான். ஒண்ணு பரிசுத்தவான், திருச்சபையை பரிசுத்த பூமி ஆக்குவதற்காக தங்களையே அர்ப்பணித்திருக்கிற ஒரு நல்ல கூட்டம், பரலோகத்திலே பெயர் எழுதப்பட்ட ஒரு கூட்டம். இந்த கூட்டம் இன்னைக்கு ரொம்ப ஒரு சின்ன கூட்டம். எல்லா சபைகளிலும் இருக்கிறார்கள், இன்க்ளூடிங் த கேத்தலிக் சர்ச். எல்லா சர்ச்சிலையும் இப்படிப்பட்ட ஒரு சின்ன கூட்டம் இருக்குது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கண்ணீரோடு கதறுவோம். நமக்கு வெளியிருந்த ஆபத்து என்று சொல்கிறோம், ஆனால் திருச்சபை எழுப்பி பிரகாசிக்க வேண்டுமே, திருச்சபை எழுப்புதலுக்குள் வழி நடத்த வேண்டுமே. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உலக காரியங்களை தூக்கி தூர வச்சிருங்க, சபைக்காக கண்ணீரோடு கதற ஆரம்பிங்க. என் சபை பரிசுத்த பூமியா மாறணும், டிஎல்சி ஈரோடு சர்ச்சி பரிசுத்த பூமியா மாறணும், நான் செல்கிற ஆலயம் பரிசுத்த பூமியா மாறணும், என் சபைக்குள்ள இருந்து பரிசுத்தவான்கள் பரலோகத்தை நோக்கி வழி செல்லணும். இந்த தரிசனம் எனக்கு நம்முடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய இருதயத்துல உருவாகணும். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் உற்று நோக்குகிறார். என் மகன் இந்த காரியத்துக்காக அழுவானா, என் மகன் இந்த காரியத்திற்காக கதறுவானா என்று எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளையே, திருச்சபை பரிசுத்த பூமி. ஒரு நாளும் அந்த சிந்தனையை விட்டு விடாதீர்கள். இதற்கு எதிராக நடக்கிற காரியங்கள் பிசாசினாலே, பிசாசின் மக்களை கொண்டு திருச்சபையிலே நடக்கிறது. கர்த்தர் இந்த காரியங்களை ஒரு நாளிலே எதற்குரிய தண்டனையை கர்த்தர் அவன் நியாயாதிபதியாக வரும்பொழுது கொண்டு வரப்போகிறார். நம்முடைய பிள்ளைகள் ஒருத்தர் கூட அழிந்து போகக்கூடாது, ஒருத்தர் கூட இந்த நியாய தீர்ப்பிலே நரகத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாது. எனக்கு அருமையான ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே, உங்கள் சகோதரனுடைய ரட்சிப்புக்காக கதறுங்கள். நம் திருச்சபை முழுவதும் பரிசுத்தமாக மாறட்டும், நம் திருச்சபை ஒரு பரிசுத்த பூமியாக மாறட்டும், நம் திருச்சபை பரலோகத்தை நிரப்பட்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையையும் அப்படிப்பட்ட தரிசனத்தையும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தருவாராக. ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. இன்றைக்கு திருச்சபையை குறித்த ஒரு நல்ல தரிசனத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களே, நன்றி ராஜா. இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய உதவி செய்யும். இன்னமும் மாமிசம் எங்களில் தலை தூக்காதபடி ஆவியிலே நாங்கள் நிறைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற கிருபையை தாரும் ஆண்டவரே. அருமையான டிஎல்சி திருச்சபைக்காக, அன்பு போதகருக்காக, அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக, நிர்வாகிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக அநேகர் கேட்பதற்கு ஒரு திறந்த வாசலை இந்த திருச்சபையின் மூலம் நீர் உருவாக்கி இருக்கிறீர். உமக்கு நன்றி ராஜா. இன்றைக்கு வார்த்தையை கேட்ட ஒரு குடும்பம் கூட ஆண்டவரே இந்த பரிசுத்தத்தை விட்டு விலகிவிடக் கூடாது. இந்த பிள்ளைகள் எல்லாரும் இந்த பரிசுத்தத்துல நிலைச்சு நிற்கணும்ப்பா. நாங்கள் பரிசுத்தவான்களோடு வாழப் போகிறவர்கள், பரிசுத்த தெய்வத்தோடு வாழப் போகிறவர்கள். நீர் எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கருத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.